இந்த நாளில் கூட ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அழகால் படிட்டு இந்த நாளில் நாம் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்படியாக நாம் பிதாவினை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனை வேலை மற்றும் கர்த்தருடைய வார்த்தை வேலையிலே ஆவியானவர் இடைப்பட்டு ஆண்டவரே இந்த நாளில் நீங்க பேசும்படியாய் நம்முடைய பிரசன்னம் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் செபிக்கிறோப்பா. இது எங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய ஈவு ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் எண்ணங்களை இதை கேட்கிற ஒவ்வொருடைய எண்ணங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் கீழ்ப்படியை சிறையாக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதனால கூட இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தொடர்ந்து நீங்களும் சரி நானும் சரி நல்ல நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம வீடுகளில் இருக்கிறோம். நம்ம வீடுகளில் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் அவருடைய சுத்திகரிப்புக்காக அவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தம் நமக்கு உண்டாவதற்காக தான் நம்ம வீடுகளில் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். நீரின்றி வாழ்வில்லை, உமையன்றி கதியில்லை, நீரே என் ஜீவனே. நீரின்றி வாழ்வில்லை, உமையன்றி கதியில்லை, நீரே என் ஜீவனே. இயேசுவே 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 என் ஜீவனே. நீரே
எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இப்பொழுது இறங்குவதாக. ஆண்டவரே இந்த நாளில் ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே யோவான் 17:17 படி உம்முடைய சத்தியம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த சத்தியத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரை இடைபடுங்கப்பா. நாங்கள் அல்ல, நீங்க எங்களோடு இருந்து பேசுங்க. முற்றிலுமாக என்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இதனால இந்த காணொலி மூலியமாய் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உபவாச நாள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டதோடு விடாமல் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று யாக்கோபு 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாளை இந்த திருவசனத்தை கேட்குறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இந்த தருணங்களை நாட்களை உங்களுக்கு வீடுகளில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தாருக்கு வேறு, நமக்கு வேறு. நீங்கள் நானும் உலகத்தான் அல்ல. நல்ல ஸ்தோத்திரம். நாம் என்னால் உலகத்தில் உள்ளவைகளில் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறேன். நல்ல இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நல்லா கவனித்து கேளுங்க. இன்றைக்கு நம்ம அநேகருக்குள்ள அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. எல்லாத்தை குறித்து இன்னைக்கு ஒரு போராட்டம். நல்ல ஸ்தோத்திரம். கடந்த மாதம் ஆரம்பித்த இந்த கொள்ளை நோயோட போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. நல்ல ஸ்தோத்திரம். இந்த போராட்டம்லாம் நம்மளை ஒன்று செய்யாது. ஆனால் நம்ம போராட்டத்தை வேதத்தில் அநேக ஆவியானவர் போராட்டத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். நல்ல வேதம் சொல்லுகிறது. நல்ல நம்ம வாசிப்போமா? எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீடுகளில் இருக்கிற உங்களுக்கு போராட்டம் நினைக்காதீங்க. பவுல் அந்த ரோமாபுரி சபைக்காக எழுதுகிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை, நமக்கு எல்லா பகுதிகளிலும் நாம் பிறந்த நாள் முதல் நம்ம மரணத்துக்கு போகிற வரைக்கும் நமக்கு நிச்சயமாய் போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டம் வேதம் அழகாக வர்ணிக்கிறது. பவுல் எங்கே போராடுகிறார் என்றால், ஜபத்திலே நான் போராடுகிறேன், நீங்களும் அதே போல போராடுங்கள் என்று. இன்றைக்கு கூட இந்த காணொலி மூலியமாய் கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ ஆவியான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த நாளில் நம்ம போராட வேண்டிய இடம் தெய்வ சமூகம். இதை நாம் சரியாய் கற்றுக்கொண்டோமானால் உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நாம் ஈஸியாக ஜெயிச்சோம். சில போராட்டங்களை குறித்து உங்களோட பேசணும்னு ஆவியானவர் உணர்த்திருக்கிறார். வாசிப்போமா? கொலேசியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வசனத்தை, அவருடைய பலத்தின்படியே நான் போராட பிரயாசப்படுகிறேன். கொலேசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. ஒன்று சொல்றாரு, ஜபத்தில் நான் போராடுகிறது போல நீங்க போராடணும். ரெண்டாவது அவர் சொல்றாரு, எனக்குள் வல்லமையா
அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கு நம்மளால போராட முடியாது, ஆனால் ஜபத்தில் போராடணும். ஆனால் எப்படி போராடணும்னா அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்ட்ரகிள், ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்ட்ரகிள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் போராடக்கூடிய நாட்கள். ஜபத்தில் போராடணும். எனக்குள் வல்லமையை கிரியை செய்கிறபடியே அந்த வல்லமையோடு கூட போராட, அப்பொழுது நாம் தேவனுடைய வல்லமையோடு சேர்ந்து போராடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஜெயம் உண்டு. இந்த உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, இந்த நாட்களில் உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. மனதளவில், சரீரத்தின் நிலைமையில், கூட இருக்கிற மனுஷர்களோடு, மற்ற ஆவிக்குரிய போராட்டங்கள் உண்டு. நான் ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதை குறித்து கொள்ளுங்க. நான் அடுத்த நாள் காரியங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். இது யோபு எப்படி சொல்கிறார் பாருங்க. 7வது அதிகாரம் 1வது வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டானவோ அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியிலே மனுஷனுக்கு போராடுகிற நாட்கள் உண்டு அல்லவோ. அதனால போராட்டம் இல்லைன்னு சொன்னா அது பொய். எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், ஒரு சின்ன பறவையா இருந்தாலும், ஒரு விலங்கா இருந்தாலும், பிறக்கிற ஒரு குழந்தையா இருந்தாலும், எல்லாருக்கும் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் போராட்டம் உண்டு என்று யோபு அந்த பக்தன் அருமையாக சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் அதிலே வாசிப்போம். 14வது அதிகாரம் 14வது வசனம். செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் என்ன பண்ணுகிறேன்? காத்திருக்கிறேன். வாசிப்போம் 10-17. நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரெட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நல்ல அந்த யோபு பக்தனுடைய குமுறல் பாருங்க. போராட்டத்தின் மேல் போராட்டம். யோபு போல நமக்கு எந்த விதமான போராட்டமும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு பூமியிலே போராடுகிறது என்று நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு அல்லவோ. நல்ல ஸ்தோத்திரம். இந்த போராட்டத்துக்கு யாரும் தப்ப முடியாது. ஆனால் இந்த நல்ல ஆவிக்குரிய நிலைமையில நமக்கு வருகிற சில போராட்டங்களை நான் 1, 2, 3ஆக நான் அதை கோடிட்டு காட்டுகிறேன். அதை நீங்கள் கடகடன்னு நீங்கள் குறிச்சு கொள்ளுங்க. அது உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் போராடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த போராட்டத்தில் எப்படி ஜெயிக்கணும் என்றதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராக. வாசிப்போமா? ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ளே நடக்கிற அந்த போராட்டத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன போராட்டம்னா, என் அவயங்களில் 2 விதமான பிரமாணம் இருக்கிறது. ஒன்று, பாவத்துக்கு நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 2, எனக்குள்ள இருக்கிற பாவம் என்னை மேற்கொள்ளுது. இது 2 என் அவயங்களில் போராடுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு தெய்வ மனிதர், ஒரு பரிசுத்தவான், என் அவயங்களில் நான் இந்த உண்டாயிருக்கிற பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அந்த பாவ போராட்டம் எனக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கின்ற, எனக்குள்ள நன்மை செய்யணும்னு அந்த வாஞ்சை இருக்குது. ஆனா நன்மை செய்கிறதோ என்னிடத்துல இல்லை. நானல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்றேன். அப்ப இந்த போராட்டம் நமக்குள்ள இருக்கும். ஆனா இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்க முடியும்னா, தேவ ஆவியினால்தான் ஜெயிக்க முடியும். இந்த பாவ போராட்டத்தை பவுல் பிற்காலங்களில் சொல்றாரு, நான் ஜெயித்தேன். நம்ம வாசிப்போம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கென்று
நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பவுல் எப்படி ஜெயிச்சாருன்னா இந்த போராட்டத்தை, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை உங்களை மேற்கொள்ளாது நிறைவேற்றாதிருப்பீர்கள். இன்றைக்கு இந்த பிரமாணத்தை நீங்களும் நானும் கைகொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். நல்ல ஸ்தோத்திரம். நாம இந்த நாட்களில் மாம்ச இச்சைகளை மேற்கொள்வதற்கு இந்த நாளில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் அதிகமாக ஜபம், வேத வாசிப்பு, அதிகமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது மாம்சத்துக்குரியது தானே அழிச்சலாம். நீ அதுக்காக நான் இதை விடணும்னு போராட்டம் பண்ணினா தோத்துருவேன். அது உன்னை சிறைப்படுத்திடும். ஆனால் ஆவிக்கேற்றபடி நம்முடைய தேவ ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த ஜபத்துக்கும் வேத வாசிப்புக்கும் அவருடைய அந்த காரியத்துக்கு நேராக நம்ம நடத்தும் பொழுது, அப்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனம். நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க. எபேசிலே துஷ்ட மிருகங்களோடு நான் என்ன பண்ணேன்? போராடினேன். துஷ்ட மிருகங்கள்னா அங்க இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அல்லது விசுவாசிகள் எல்லாம், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த ஸ்பாவம், தெய்வீகமற்ற ஸ்பாவம், மிருக ஸ்பாவம். அதுதான் மிருகத்துக்கு ஒப்பிடுறது. அவங்க கூட பேசும்போது, ஏன் நாய் மாரி குலைக்கிறேன், ஏன் இப்படி பேசுறேன், ஏன் இப்படி இது பண்றேன், நம்ம விலங்குகளை வச்சுதான் நம்ம ஸ்பாவத்தை என்ன பண்ணும், பேசுவோம். ஆனா இந்த நாட்களில் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. துஷ்ட மிருகங்களோடு நான் என்ன பண்ண எபேசிலே போராடினேன். நல்ல நமக்குள்ள சில தெய்வீக ஸ்பாவங்கள் உண்டாவதற்கு நிச்சயமா நம்ம போராடி தான் ஆகணும். சில ஸ்பாவங்களை கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்குறதுக்கு சில காரியங்கள் நமக்குள்ள வந்துதான் ஆகும். நல்ல ஒரு மிருகத்தை அடக்கிறதுன்றது சாதாரண கிடையாது, காரியம் கிடையாது. அதை கொண்டு வந்து கூண்டில் அடைச்சி பல நாட்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு தன்னுடைய அந்த தலைவனுக்கு அது கீழ்ப்படுகிற மாதிரி மாற்றுவாங்க. அதே போல எபேசில நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பக்கம் பாவம், 2 பக்கம் அந்த கனியற்ற ஸ்பாவங்கள். இந்த துஷ்ட மிருகத்தோடு நீங்களும் நானும் போராடி தான் ஆகணும். இது எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் மூலியமா வரும், ஒரு மற்ற நம்ம பார்க்கிற காட்சிகள் மூலியமா வரும், நமக்குள்ள இருந்து அது வெளிப்படும். ஹல்லேலூயா. இந்த துஷ்ட மிருகங்களோடு நீங்களும் நானும் போராடி தான் ஆகணும். 3வது ஒரு காரியத்தை பார்ப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே சுற்றித் திரிகிற பொல்லாத கூட்டத்தோடு நமக்கு என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நமக்கு போராட்டம்லாம் இல்லைன்னா கிடையாது. துரைத்தனம், அதிகாரம். இன்னைக்கு பாருங்க, நமக்கு 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏன்? அந்த அதிகாரம், துரைத்தனம், அதிகாரம் ஏன் போட்டிருக்காங்க? நாம நல்லா இருக்கிறத போட்டிருக்காங்க. ஆனா இன்றைக்கு அதை விட பிசாசு பத்தி பவுல் எழுதும்போது சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. இன்னைக்கு நமக்கு போராட்டமே எதோட போராடினா மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற சேனைகளோடு உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, ஒரு காரியம் வருதா, அதுக்கு பின்னாடி ஒரு சாத்தானுடைய கிரி, அதோட பொல்லாத ஆவியின் வல்லமை ஏதோ ஒன்று செயல்படுகிறது. அதனால்தான் அந்த 10வது வசனத்தில் மேலே எழுதப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா?
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போதுமானது. கடைசியா சொல்றார் பவுல், திரும்ப 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 சொல்றார் இந்த வார்த்தையை. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இன்றைக்கு நம்ம எதுல பலப்பட்டு கொண்டிருக்கிறோம்? எதுல நமக்கு பலன் உண்டாகிட்டு கொண்டிருக்கிறது? இப்படி பலப்பட்டாதான் அந்த 11வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த 4 விதமான பொல்லாத வல்லமைகள், நம்மோடு போராடுகிற அந்த வல்லமையை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பா கேட்கிறேன், இந்த வல்லமையை உங்களால் ஜெயிக்கணும்னா நீங்க கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால நாம இந்த நாட்களில் சும்மா இருக்கணும்னா சும்மா இருக்கக்கூடாது. தேவனுடைய அந்த காரியங்களோடு, தேவனுடைய அந்த பிரசனத்தை வேதத்தோடு கூட நம்ம இருக்கும் பொழுது, நமக்குள்ள அந்த வல்லமை உண்டாகும் பொழுது, தேவனுடைய வல்லமை நாள் உங்கள் மத்தியிலிருந்து வெளிப்படும். அதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை, சில தற்காப்புகளை சொல்லியிருக்கிறார். எப்படி கொரோனா வைரஸ்க்கு இன்றைக்கு தற்காப்பு சொல்றாங்க. வீட்டிலிருந்து வெளியே வந்தோடனே கைகளை கழுவவும், மாஸ்க் அணியவும், இப்படின்னு அநேக நமக்கு என்ன பண்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க வருமுன் காக்கும்படியாக. ஆனா இந்த இடத்துல இந்த துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகாரங்களோதவை வானமண்டலங்கள் இருக்க பொல்லாத கூட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்திருக்கிறார். வாசிப்போம் 13வது வசனத்திலிருந்து. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கண்ணியும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மொத்தம் 6 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் ஆவியானவர் நமக்கு பதிச்சு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க நல்ல ஆண்டவர் ஒரு போராட்டத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா, இந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகளை ஜெயிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். முக்கியமான போராட்டத்துக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது, அந்த வல்லமையின்படி, அவருடைய வல்லமையின்படி நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த போராடி நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்படும். ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம் நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக போராடுறோம் இந்த நாட்கள்ல? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியா. அந்த இயேசு என்கிற அந்த பந்தய பொருள், அவர் தான் நம்ம லக்கு, அவர் தான் நம்ம கோல், அவர் தான் நமக்கு எல்லாம். அவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் நாம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஓடுகிறது. எப்படி ஓடுவான்னா, அந்த வசனம் மேல சொல்லப்படுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்ம ஓடும் பொழுதுதான் அந்த பந்தய பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல இந்த நாட்டில் வீடுகளில் இருக்கிற நமக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம அடக்கி கொண்டிருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற காரியம், எப்படி இந்த கொரோனா வைரஸ் நம்மளை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லா வீடுகளிலேயும் முடங்கி நம்முடைய எல்லா காரியங்களையும் அடக்கி வைத்திருக்கிறோமோ, அதே போல கிறிஸ்துவின் நாளிலே நாம் கிறிஸ்துவை அடைந்து கொள்ளும்படியாய், கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்படியாய், மத்திய ஆகாயத்திலே அவரை பார்க்கும்படியாக, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாமும் அநேக காரியங்களில் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கும். அப்படி இச்சை அடக்கம் உள்ளதாக இருக்கும்போது நாம் நிச்சயமா நம்ம ஓடுகிற காரியத்தை நம்ம லகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நம்ம 4 விதமான போராட்டங்களை நான் சொன்னேன். 1 பாவ போராட்டம், 2 துஷ்ட மிருகங்களோடு போராட்டம்,
3 பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம். இதனால ஸ்தோத்திரம், பந்தய பெருளை பெருபடியாய் நம்ம இச்சை அடக்கமுள்ளவர்களாய் மாறுபடியான போராட்டம். இந்த போராட்டங்களை நமக்குள்ள அனுதின வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். பவுல் இதை குறித்து எழுதும்போது சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். இன்னைக்கு இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம சத்திய ஆகணும். பாவத்திற்கு, இச்சைக்கு, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எல்லாம் நம்ம மரிச்சே ஆகணும். மரிக்கும் பொழுதுதான் இந்த போராட்டத்தில் கடைசியாக நம்ம ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. இந்த போராட்டத்தை எப்படி நம்ம ஜெயிக்கணும்? இன்றைக்கு இன்னும் சில போராட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள நடக்கிறது. சில காரியங்களுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். வாசிப்போமா? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூடி போராடி விசுவாசத்தினாலே சுவிசேஷத்துக்காக நம்ம கூடி கூடி என்ன பண்ணணும்? போராட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கும் போராடிட்டு இருக்கோம். லேயால் பிள்ளை பெற்றுட்டான்னு சொல்லி ராகில் சொல்றா, நான் போராடி ஜெயிச்சேன். இன்னைக்கு நமக்கு அந்த தான் போராட்டம். என்ன போராட்டம்னா, அவங்க எப்படி பண்றாங்க, நான் எப்படி பண்ணுவேன். அவங்களுக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு இது கிடைக்கும். அவங்களுக்கு இது ஆயிடுச்சு, எனக்கு இது ஆகணும். எல்லாமே நம்ம இந்த ராகியில போல தான். நமக்கு ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எதுக்கு போராடணும்னு இன்னைக்கு தெரியாம போராடி இருக்கிறாங்க. வாசிப்போமா? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. சொந்த அக்கா நிறைய பிள்ளை பெற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு பிள்ளை பிறக்கல. இவளுடைய வேலைக்காரியை யாக்கோபு கொடுத்து நான் மகா போராட்டமாய் போராடி என்ன பண்ணணும்? பிள்ளையை பெற்று. இன்னைக்கு நம்ம எப்படி போராடுறோம்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் காரியங்களுக்காக, மாம்சத்தின் காரியங்களுக்காக இதெல்லாம் போராடுறோம். நம்ம எதுக்கு போராடணும்னே தெரியல. இன்றைக்கு அன்பு தேவ ஜனங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்ம சுவிசேஷத்துக்காக கூடி போராடணும். அதுதான் ஆண்டு நம்ம கிட்ட கேட்கிறாரு. இந்த நாட்களில் நான் தயவு சொல்கிறேன், இந்த லாக்டவுன் நாட்களில் நீங்கள் கூடி நல்ல வீட்டில் உட்கார்ந்து நல்ல முழங்கால் படிட்டு ஜனங்களுக்காக அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. இது முடிச்ச உடனே ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனி சும்மா இருக்க மாட்டேன். அநேகருக்கு போய் போராட்டம் தான், ஆனால் அந்த போராட்டத்தில் நமக்கு தான் ஜெயம். ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக கூடி போராடணும்? சுவிசேஷத்துக்காக. 2வது ஒரு காரியத்தில் கொலோசியர் எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படி சொல்லுது, நம்ம எதுக்காக போராடணும்னு சொல்லி. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜெபங்களில நம்ம எதுக்கு அதிகமா போராடணும்? தேவனுடைய சித்தம் என்னிலே நிறைவேறணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு கிருபை தாங்க, அதுக்கேற்ற தெளிவையும் அதை அளிக்கிற அந்த அறிவையும் உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடையணும் ஆண்டவரே. இன்னைக்கு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணும் ஆண்டவரே. நீங்க உங்களுடைய வழிகளை எனக்கு போதிங்க. உங்களுடைய சித்தத்தை பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிறது போல இந்த பூமியிலும் என்னை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அது நிறைவேற வேண்டும் என்று அதற்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். இப்ப கூட நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவனிடத்துல உங்களை குறித்த அந்த சித்தத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு போராடணும். இதுக்காக அவன் ஜெபங்களிலே போராடுகிறான். எதுக்காக போராடுகிறான்? நீங்க தேவ சித்தத்துல எல்லாவற்றும் தேர்வுபடியா. இன்றைக்கு உங்களுக்கு நான் அன்பா சொல்லுகிறேன், இந்த நாட்கள் இருக்கிறீங்கன்னா, என்ன குறித்து ஆண்டவர் என்ன தேவ சித்தம், என்ன குறித்து என்ன தேவ சித்தம் வைத்திருக்கிறீங்க, அது எனக்குள்ள தெளிவா எனக்கு வெளிப்படுத்துங்க. எனக்கு தெளிவா ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. அநேக பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், அநேக பெரிய பெரிய தேவ ஊழியக்காரர்கள் எல்லாம் அப்படிதாங்க ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த உணர்வு உண்டாவதாக. இதுக்காக போராடுது. எதுக்காக போராடாதீங்க.
ஒன்று சுவிசேஷத்துக்காக, இரண்டாவது இந்த சித்தத்தை அறிவதற்காக போராட்டம் பண்ணு. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 2வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது தீமோத்தேயுக்கு அழகாய் பவுல் எழுதுகிறார். அதே அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்றைக்கு அன்பா கேட்கிற உங்கள் யாவருக்கும் நல்ல ஸ்தோத்திர விசுவாசிகள், இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த விசுவாசத்துல, ஓ தீமோத்தேயு என் குமாரனாகிய என் பிள்ளை தீமோத்தேயு, நான் உனக்கு சொல்றேன், நீ நல்ல போராட்டம் பண்ணு. உனக்கு உண்டான தீர்க்க தரிசனம் இருக்கு, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை வாங்கி அதை வாங்கி கட்டை வாங்கி ஒட்டை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அது கூட போராடாதீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறார், உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் பிளான் வச்சிருக்கிற, அந்த பிளானுக்காக நீ நல்ல போராட்டம் பண்ணு. சிலர் இந்த பிளான்லாம் விட்டுட்டு அவங்க விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. தீமோத்தேயுவே, நீ அப்படி இருக்காதுன்னு சொல்லுகிறார் பவுல். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் பவுல் எழுதுகிறார் திரும்ப தீமோத்தேயுக்கு. 2 தீமோத்தேயுல திரும்ப ஆவியானவர் நல்ல பவுல் மூலமாய் அந்த தீமோத்தேயுக்கு நினைவுபடுத்துகிறார். வாசிங்க 4. நல்ல போராட்டத்தை போராடினேன். பாருங்களா வார்த்தை பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வாசிங்க 8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அப்படி எழுதுகிறார். தன்னுடைய முடிவின் காலங்களில் அவர் எழுதுகிற அந்த வார்த்தை தான் அது காரியம். பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நல்ல போராட்டத்தை போராடும்படி தான் கூப்பிட்டு இருக்கார். இன்றைக்கு இந்த போராட்டத்தை போராடுறதுக்கு நமக்கு தெரியல. நல்ல ஸ்தோத்திரம். பவுல் தீமோத்தேயுக்கு அழகாய் சொல்லி தருகிறார், விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தாது. உனக்கு விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். உன் தொழிலா இருக்கலாம், உனக்கு வர வேண்டிய காரியமா இருக்கலாம், எல்லாமே இந்த நாட்களில் தயவா நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வரப்போகிறார். இந்த கடை வாங்குறது, இந்த தேவையில்லாம மாற்றி பேசுகிறது, மாற்றி காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் விட்டு தூக்கி தள்ளுங்க. உங்க விசுவாசத்தை தேவன் மேல வைங்க. உங்க விசுவாசத்தை பொருள் மேலேயும் உங்க விசுவாசத்தை மற்ற காரியங்கள் மேலே வைக்காதீங்க. நீங்க ஒரு கப்பலை விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்துறீங்க. நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசத்துக்காக போராடுங்க. என் ஜபங்களிலே நான் போராடுறது போல நீங்களும் போராடுங்க என்று பவுல் சொல்லுகிறார். நல்ல அப்படி நீங்க போராடும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஜெயம் தருவார். இல்லைன்னா உங்க விசுவாசமாக கப்பல் சேதப்பட்டு நீங்க இந்த பூமியிலே உங்களோட ஓட்டம் முடிந்து போய்விடும். ஹல்லேலூயா. வாசிப்போமா யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், அவர் பொதுவான ரட்சிப்பு குறித்து தான் எழுத வந்தாரு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எதுக்காகனா விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும். எபிரேயர் நிருபத்தில் மீண்டுமே சொல்லுகிற ஆவியானவர், பாவத்துக்கு விரோதமாய் போராடுங்கள், இன்னும் நீங்க ரத்த சிந்தப்படத்தக்க போராடுகிறது இல்லையே. இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபையினால கேட்கிறேன், தயவா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படட்டும்.
அந்த விசுவாசத்தை ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு கேளு. விசுவாசத்தில் நல்ல அந்த விசுவாசத்துக்காக போராடுங்க. எனக்குள்ள விசுவாசம் உண்டாகணும். ஒரு விசை பரிசுத்தவான்களுக்காக வெப்பிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமாய் நீங்க என்ன பண்ணுங்க, கூடி போராடுவேன்னு சொல்ற யூதா சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நான் போராட வேண்டியது ஒன்று, சுவிசேஷத்துக்காக நம்ம கூடி போராடும். ஒன்று, ரெண்டு, தேவ சித்தத்தை அறிவதற்காக போராடும். மூன்றாவது, விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக நம்ம போராடியோம். நல்ல ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம பந்தய பொருளாகிய இயேசுவை தான் பெற்றுக்கொள்ள போறோம். இந்த பூமியும் அது நிறைவு கர்த்தருடையது. உனக்கு தேவைன்னா ஆண்டு கொடுப்பார். நீ எது கேட்டாலும் ஆண்டு கொடுப்பார். இல்லை, அவர் என்ன உனக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்காரு அதை கொடுப்பார். நல்ல ஸ்தோத்திரம். தேவையில்லாம நாம் இதெல்லாம் கேட்டு நம்மளை உருவ குத்தி கொள்ள கூடாது. நல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இன்றைக்கு நீங்களும் நான் எதில் போராடணும்? எல்லாத்திலையும் எப்படி போராடி பெற்றுக்கொள்ளணும்? ஜபத்திலே போராடி பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபு கடைசியாக அவர் செஞ்சது என்ன தெரியுங்களா? தேவனோடு கூட ஜபத்திலே போராடி தான் பெற்றுக்கொண்டார். அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நாம முடிப்போம். 32வது அதிகாரம் ஆதியாகமம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுலுக்கிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு யாக்கோபு தன்னோட அண்ணன் வராருன்னு சொல்லி அதுக்கு பயந்து போய் கொலை பண்ணிடுவான்னு சொல்லி அதுக்கு பயந்து போய் ஆண்டோட சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம போராடக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு. எனக்கு உண்டான போராட்டம் உங்களுக்கு உண்டு என்று காண்கிறேன் என்று பவுல் பிலிப்பியர்ல 1வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை சொல்ற. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் பாருங்க, பொழுது விடியும் அளவும் அவன் போராடினான். அவன் தூதனானவரை மேற்கொண்டான்னு சொல்லி ஓசியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவை தேவனும் மேற்கொள்ளல, தூதனானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அவன் கேட்டு அதை பெற்று. ஏன்னா தேவனோடு போரிடுகிறது முடியாது நம்மளால. நல்ல அன்பு சகோதரன் சகோதரிகளே, எல்லாரும் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்க போராடணும். எதுக்காக போராடணும்? ஜபத்தில் ஏன் போராடணும்? எந்த காரியத்தையாக போராடணும்? ராயல் மாதிரி போராடக்கூடாது. நாம இந்த நாளில் ஸ்தோத்திரம் பாவத்தை ஜெயிக்கிறதுக்காக போராடணும். இச்சையை ஜெயிக்கிறதுக்காக போராடணும். நாளில் ஸ்தோத்திரம் துஷ்ட மிருகங்களை ஜெயிக்கிறதுக்காக போராடணும். பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கிறதுக்காக போராடணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நம்முடைய ஜபத்தில். இரண்டாவது, கூடி சுவிசேஷத்துக்காக போராடணும். நல்ல தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுக்காக போராடணும். விசுவாசத்துக்காக போராடணும். இதெல்லாம் எங்கே ஜெயிக்க முடியும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு ஆவியின் பட்டயத்தை வைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய்
நல்ல ஜபத்திலே நான் போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியோட அன்பின் நிமித்தமும் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்லுகிறார். இந்த நாட்களில் சொன்ன ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. பூமியிலே உங்களுக்கு போராடுவதற்கு குறிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. அந்த நாள் நிச்சயமா நீங்கள் நானும் போராடிதான் ஆகும். அந்த போராட்டத்தில் நாம் போராட போறதில்லை. இந்த கொலேசியரில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி எனக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற அவர் பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். நான் போராடினா தோத்துருவேன். ஆனால் அவருடைய பலத்தினால போராடும் பொழுது நாம் ஜெயிக்க முடியும். அதனால் எல்லாரும் கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். இது நாம பலப்படுகிற நாட்கள். இது நாம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிற நாட்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நீங்களும் நானும் நடக்க வேண்டிய ஒரு நாட்கள் வருகிறது, ஓட வேண்டிய ஒரு நாட்கள் வருகிறது. அந்த நாட்களுக்கு இப்பொழுதே நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருக்கு காத்திருந்து அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியா, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். நல்ல ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலிருந்து நம்ம இதெல்லாம் ஜெயிக்கும்படியா ஆண்டவர் கிருபை தரும்படியா ஆண்டவரே இது கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே அந்த பலன் இறங்கட்டும். ஆண்டவரே அநேகருக்கு இப்ப போராட்டம் இருக்கிறது. பாவத்தை குறித்து, இச்சையை குறித்து ஆண்டவரே தங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே அவர்களை போராடி கொண்டிருக்கிறது. துஷ்ட மிருகங்களின் கிரியைகள் அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களுக்கு அதுல இருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஜபத்திலே போராடக்கூடிய அந்த கிருபையினால நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையை தாங்க ஆண்டவரே. சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்கிற அந்த அறிவை அவர்களுக்கு உண்டாவதாக. தொடர்ந்து உடைய கிருபை உண்டாகட்டும், தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே போராட்டம் இல்லை, போராட்டம் உண்டு, ஆனா ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார் என்ற அந்த உணர்வு உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அவள் போராடி ஜெயம் பெற்று உடைய சமூகத்துக்கு வர அவளுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இதற்குரிய எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே எடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.